Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. இந்த வீடியோல இந்த மாதிரி காலியா போன Fevicol bottles வந்து நம்ம ரீயூஸ் பண்ண போறோம். நம்ம வந்து ரீயூசபிளா எப்படி மாத்துறது அப்படினு சொல்லிட்டு 6 ஐடியாஸ் இந்த வீடியோல கொடுத்திருக்கேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை Subscribe பண்ணலனா Subscribe பண்ணிட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு friend ஆயிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 1 என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப்க்கு இந்த மாதிரி பெரிய Fevicol பாட்டில் ஒன்று எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே இருக்கிற ஸ்டிக்கர் வேணும்னா வச்சுக்கலாம், அப்படி இல்லை பார்க்குறதுக்கு நல்லா இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்தது இதில் ஃபுல்லாக கோலமாவை நம்ம வந்து ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து கோலமாவை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக கோலமாவை போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். நான் கோலம் மாவு இதில் போடும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன டிப்புன்னு சொல்லிட்டு. ஆமாங்க, ஈஸியாக வந்து கோலம் போடுறதுக்கான ஒரு டிப் தான். ஸோ இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. நான் யோசிச்சு பார்த்தேன் இந்த மாதிரி நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு, அதனால உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். மேலே இருக்கிற அந்த ஷார்ப்பாக எட்ஜஸ் இருக்குல்ல, அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் நிறைய மாவு வந்து வரும். அதனால தான் இப்போ நம்ம வந்து சும்மா போட்டு பார்க்கலாம், சும்மா ஏதாவது வரைஞ்சி பார்க்கலாம். நான் வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி வரைஞ்சி பார்த்தேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக மேலே இருக்கிறத கட் பண்ணிட்டேன் போல இருக்குது. மாவு கொஞ்சம் நிறைய வர்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணுங்கள். அப்படிலாம் கட் பண்ணாமே விட்டுட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு சிலர் வந்து கொஞ்சம் டார்க்காக கோலம், அதாவது கொஞ்சம் அடர்த்தியாக போடணும்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் வந்துட்டு கொஞ்சம் மெல்லிஸாக போடணும்னு நினைப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது வசதியோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கையில் அள்ளி வந்து போட்டுட்ருக்கணும்னு அவசியம் கிடையாது. அழகாக ஏதோ ட்ராப் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சுட்டு செமையாக ட்ராயிங் மாதிரி வந்து நம்ம கோலம் போட்டுடலாம். இது உண்மையாகவே ஒரு செமையான டிப்ஸ் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். குட்டீஸ் கூட ஈஸியாக வந்துட்டு நீங்கள் கோலம் போட கற்றுக்கலாம். இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா பெரியவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கையில் எடுத்து போடாமல் இந்த மாதிரி டக்குன்னு போட்டுட்டு வேலையை முடிச்சிடலாம். ஓகே, அடுத்த ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் இந்த மாதிரி ஒரு பெரிய Fevicol பாட்டில் எடுத்துகிட்டு அதோட கார்னரில் இந்த சைடில் இருக்கிறத மட்டும் கட் பண்ணிக்கிறேன். ஒரு புனல் ஷேப் கிடைக்கும் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா. இதை வந்து நம்ம ஒரு புனலாக தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற மூடியை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து புனல் மாதிரி அசம்பிள் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். சும்மா இந்த மாதிரி ஒரு சின்ன Fevicol பாட்டில் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். ஓகேங்களா, இந்த Fevicol பாட்டில் தான் இல்லைங்க, ஏதாவது நீங்கள் வந்துட்டு வாட்டர் கேனோ ஆர் வந்துட்டு ஏதாவது இந்த மாதிரி சின்ன பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றும் போது சிந்தும் இல்லையா. அதுக்கு வந்துட்டு நம்ம நார்மலாக வீட்டில் வச்சுருக்க புனல் பார்த்திங்கன்னா அதோட வாய் கொஞ்சம் பெருசாக இருக்கும். சின்ன பாட்டிலாக இருக்கிற இதுலேயுமே வந்துட்டு போகாது. அதுக்கு வந்து இந்த மாதிரி சின்னதாக இருக்கிற ஏதாவது இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி புனல் நீங்கள் செஞ்சு அழகாக யூஸ் பண்ணிக்க முடியும். பாருங்கள், இந்த புனல் மூலியமாக தான் நான் அந்த தண்ணி வந்து ஃபில் பண்ணேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வந்துட்டு கீழே இருக்கிறத பெருசாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டு வேலை முடிஞ்சிடும். ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த டிப்ஸில் கூட நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சோம்ல அந்த புனல், அதை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த டிப்ஸ்க்கு வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற அந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணுறதும் கட் பண்ணாதது உங்களோட இஷ்டம் தான். ஓகே, இப்போ மேலே லைட்டாக கட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நான் ஆயில் தான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஆயில் ஃபில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு கீழே ஊற்றிடும்னு சொல்லிட்டு. அந்த ஸ்பூன் வச்சு ஊற்றினாலும் சரி, அதே மாதிரி அப்படியே ஊற்றினாலும் நம்மளுக்கு வந்து கீழே கண்டிப்பாக வந்து சிந்தும் இல்லையா. அதுக்கு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணோம்ல புனல், அந்த புனலை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஊற்றிட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆக்சுவலி இது வந்து தனியாக ஒரு டிப்பு. அந்த டிப்பில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ண புனல் யூஸ் பண்ணி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக வந்து ஒர்க் ஆனிச்சு. மேலே அந்த எண்ணெயை ஊற்ற அழகாக வந்துட்டு அந்த கேன் ஃபுல்லாக வந்துட்டு எண்ணெய் ஃபில் ஆகிடுச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. இந்த டிப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி எண்ணெய், அதுக்கப்புறம் தண்ணி, இந்த மாதிரி லிக்விட் டைப்பில் இருக்கிற எது வேணால் நம்ம வந்து இந்த மாதிரி ஊற்றுறதுக்கு இந்த புனல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை வந்து மூடிக்கலாம். இப்போ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறேன். இது ஒரு ஆயில் கேன் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தோசை சுடுறோம், அது வந்து ஏதாவது நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா குக் பண்ணும்போது நம்ம வந்து எண்ணெயை ஸ்பூனில் அள்ளி ஊற்றும் போது கண்டிப்பாக சிந்தும். அதே மாதிரி கொஞ்சம் எரிச்சலாகவுமே இருக்கும். இந்த மாதிரி நம்ம பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சமைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சமைக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, இதில் இன்னொரு டிப்பும் இருக்குது, அதுவும் நான் சொல்லிடுறேன் இப்போவே. ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வீட்டில் டைலராக இருக்காங்க, டைலர் அம்மா தைக்கிறாங்க அப்படின்னா மிஷின் இருக்கும்ல, அந்த மிஷினில் வந்து கொஞ்ச நாளைக்கு ஒரு தடவை அங்கங்கே ஒரு ஹோல்ஸ் கொடுத்து ஆயில்னு எழுதியிருக்கும். அந்த இடத்துல வந்து ஆயில் வந்து நம்ம போடுவோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன அந்த Fevicol பாட்டிலில் நீங்கள் மிஷினுக்கு ஊற்றுற ஆயில் இருக்கும். அந்த ஆயில் போட்டு வச்சுட்டு அழகாக நீங்கள் வந்து ஊற்றிக்கிட்டிங்கன்னா இன்னொரு ஆயில் கேன் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். குக் பண்ணுற ஆயில் கேன் இல்லை, இது வந்து மிஷினுக்குலாம் ஊற்றுற ஆயில் கேன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் வந்து இதில் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன்றனால ஊற்றலை உங்களுக்கு, சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். எங்கள் வீட்டில் கூட ஆயில் கேன் வந்து வச்சுருந்தோம். ஸோ அந்த ஆயில் கேன் தனியாக நம்ம காசு கொடுத்து வாங்குவோம். இந்த மாதிரி Fevicol காலியாக போன டப்பா இருந்துச்சுன்னா கூட அதுலேயே கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஐடியா பார்த்திங்கன்னா, அந்த புனலுக்கு மேலே இருக்கிற பீஸை கட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற பீஸ் இருந்துச்சுல
அதை எடுத்திருக்கேன். அதுக்கு கீழே இருக்கிற ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிடுங்க. பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சைடாக கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒரு சைடு கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் ஒரு சைடு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரியோ கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிடைக்கும். கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும். அடுத்தது வந்து இந்த மாதிரி சைடில் மடிச்சுட்டு ஒரு சின்ன பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. அது எதுக்காகனா ஹேங் பண்ணுறதுக்காக. ஓகே, இப்போ இந்த மாதிரி மடித்து கட் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறம் இதை நம்ம வந்து எங்கே ஹேங் பண்ண போகிறோம், எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்கிறேன். பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம கிச்சனில் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஹால்லன்னு சொல்ல முடியாது, கிச்சனில் இந்த மாதிரி நீங்கள் ஹேங் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்பூன்ஸு ஆர் வந்து நைஃப் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஹாலில் இல்லை, நம்ம வந்து கண்ணாடி எங்கே இருக்கோ, நம்ம பார்த்து தலை சீவுற இடம் எங்கே இருக்கோ அங்கே பக்கத்தில் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்மளோட சீப்பெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? கண்ணாடி வைக்கிற இடத்துல கரெக்டாக சீப்பு இருக்காது, கண்ணாடியோட இடத்துல இருக்கும், சீப்பு ஒரு இடத்துல இருக்கும். அதுக்கு அந்த ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். அடுத்த ஐடியாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன ஃபெவிகால் பாட்டில் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு இந்த எறும்பு பவுட்ரு தாங்க நான் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஒரு ரொம்ப எனக்கு தேவையான ஒரு டிப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா எறும்பு இருக்கிற இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு எறும்பு பவுடர் அந்த பேக்கெட்டோடு எடுத்துகிட்டு போய் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா நிறைய கொட்டி போயிடும். இதே இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் வந்து போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எறும்பு இருக்கிற இடத்துல நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய வேஸ்ட் ஆகாது, அதே மாதிரி கையிலையும் வந்து படாது. ஓகேவா? அதனால் நான் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டுட்டு மேலே எறும்பு பொடினுமே எழுதிட்டேன் மார்க்கர் யூஸ் பண்ணி. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எறும்பு எங்கெல்லாம் வருதோ, ஸ்வீட் சாப்பிட்டு எங்கேயாவது நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வரும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி கார்னர் பீஸ் எல்லா இடத்துலையுமே எறும்பு சுற்றிட்டு இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து எறும்பு பொடி யூஸ் பண்ணுறது சகஜம் தான், எல்லோரும் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ எறும்பு சாக் பீஸ் யூஸ் பண்ணுவாங்க சில பேர். எறும்பு பொடி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நிறைய ஜாஸ்தி போகாமல் நல்லாயிருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்து லாஸ்ட் ஐடியா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பாட்டில் எடுத்திருக்கேன். இதில் வந்து நீங்கள் வீட்டில் அரைச்ச மருதாணி இருக்குது அப்படின்னா ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. என்கிட்ட இப்போதைக்கு வீட்டில் அரைச்ச மருதாணி இல்லைங்கிறதுனால நான் கோன் மருதாணியை போட்டு இதில் ஃபில் பண்ணுறேன். ஸோ நான் எதுக்காக இந்த டிப் சொல்கிறேன் அப்படின்னா கோன் மருதாணி போட்டு செய்கிறதுக்காக இந்த டிப் கிடையவே கிடையாது. வீட்டில் அரைச்ச மருதாணிக்காக தான் இந்த டிப்பு. இப்போதைக்கு இல்லாதனால நான் கோன் மருதாணியை போட்டு சொல்லி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. வீட்டில் அரைச்ச மருதாணியே எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரே ஷேப் தான், ரவுண்ட் ஷேப் வைப்போம். அப்படி இல்லைனா வந்துட்டு கையில் போட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச ஷேப் ஏதாவது வைப்போம். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபெவிகால் பாட்டில் காலியாக போனது இருந்துச்சுன்னா அதில் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா மருதாணி உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் வந்துட்டு பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, அதனால் வந்து வீட்டில் அரைச்ச மருதாணி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள், இந்த டிப் செஞ்சு பாருங்கள். ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கி பார்த்த இந்த 6 டிப்ஸில் உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை 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 பை.